வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்மைலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்மைலினா உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்ததுன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரெட்டு இது போல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனி மிளகாய்த்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா மசிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த மிக்சியில் அரைச்ச ப்ரெட் ஸ்லைஸை நம்ம இதில் போட்டுடலாங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதையெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை போல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் இருந்தால் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு நம்ம அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சப்பாத்தி கட்டை இதுக்கெலாம் அடியில் வச்சுட்டு மேலே பாலித்தீன் ஷீட் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா இடமும் தடவிக்கலாம். தடவிட்டு இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பிசைஞ்சு வச்சு இந்த உருளைக்கிழங்கை ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. இது மேலே வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி இந்த போடுற கட்டையில் மெதுவாக அப்படியே அழைச்சிக்கலாம். கொஞ்சம் தடியாகவே இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ மூடி இருந்ததுன்னா அதில் இந்த ரவுண்ட் ஷேப் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாங்க. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிடலாம். இதில் 3 ஸ்மைலி வந்துச்சு, அதனால் நான் அந்த 3 தான் இதில் நல்லா அழுத்தி இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்ட்ரா இருந்து நம்ம வீட்டில் இருந்துன்னா அந்த ஸ்ட்ராவை இந்த ஸ்மைலிக்கு கண்ணாக நம்ம ஓட்டை போட்டுடலாங்க. 2 ஓட்டை அப்படி போட்டுடலாம். இப்போ இது வாய்க்கு நம்ம வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை அழகாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாங்க. ஓட்டை போட்டுடலாம். இப்படி சிரிக்கிற மாதிரி இப்படி ஓட்டை இது பண்ணிடலாங்க. ஸ்பூன்லேயே அப்படி இழுத்து விட்டுடலாம். இதை போல் நம்ம எல்லா ஸ்மைலையும் போட்டுடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா சுட வச்சிடலாம். இது எடுக்கவும் ஈஸியாக வரும். மெதுவாக இப்படி பாலித்தீன் ஷீட் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு இது ஒரு 3-4 போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த போல் சூடாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததும் இந்த இதெல்லாம் அடங்கினதும் நம்ம எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துடலாங்க. நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கொஞ்சம் தடியாகவே தான் போடணுங்க. மெலிசா போட்டால் வராது, அதனால் கொஞ்சம் தடியாகவே போடலாம். சூப்பர் டேஸ்டான நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுப்போம். இது போல் ஸ்மைலி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.